ஏங்க நம்ம பொட்டக்கா ஏதோ சொல்றாங்க, கொஞ்சம் அதை கேட்டு வரீங்களா? பொட்டுமாமா, உங்களுக்கு புதுசா திட்டத்தை கொண்டு வரதுக்கு வக்கு இருக்கா இல்லையா, திராணி இருக்கா இல்லையா? ஏன்னா ஏற்கனவே கொண்டு வந்த திட்டத்தை சிக்கலா ஓட்டுறீங்கன்னு பார்த்தா இப்ப பேரை அழிச்சிட்டு கல்வெட்டியை தூக்கலாம்னு பாக்குறீங்க. நம்ம கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் எங்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் பொட்டுமாமா. அந்த திட்டத்தை கல்வெட்டை எடுத்துட்டு உங்க கல்வெட்டை பதிச்சுட்டு பக்கத்துல உட்காந்துக்கலாம் நினைக்காதீங்க. சின்ன பிள்ளைங்க கூட இப்படி ஒரு கேவலமான டிபி காப்பி அடிக்குது. கேட்டீங்களா? பாத்துட்டீங்களா? அதாவது கேள்வி கேட்கறவங்க கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அதிமுக பீரியட் ஆரம்பிச்சது. அப்போ யார் பேரை வச்சிருக்கணும்? எடப்பாடியார் பேரை வச்சிருக்கணும், ஜெயலலிதா பேரை வச்சிருக்கணும். ஏன் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் சொல்லிட்டு பேர் வச்சாங்க? யார் எப்ப ஆட்சிக்கு வராங்களோ ஒரு திட்டம் அப்ப முடியுதுன்னா அவங்க பேரை நமக்கா வைப்பாங்க. பிரதர், கிளம்பாக்கம்னா இருக்கட்டும், அந்த லேடி சொல்றது பொய்யான விஷயம். இது ஃபாலோவருக்காக சொல்லுதா இல்ல வேற எந்த விஷயத்துக்காக சொல்லுதா அப்படின்னு தெரியல. ஆனா இந்த திட்டத்தை முதல்ல கொண்டு வந்தது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான். இந்த பிரதர் சொல்றது கேளுங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் ப்ரூஃப் நான் கொண்டு வந்தது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2003ல 2003ல இருந்து இருக்க ஒரு திட்டம் தான். இந்த டீசாலினேஷன் பிளான்ட்ன்றத முதல்ல இனிஷியேட் பண்ணது செல்வி ஜெயலலிதா அவங்க 2003ல. அதை வந்து கலைஞர் அவர்கள் வந்து ஓபன் பண்ணி வச்சாரு. அதுக்கப்புறம் வந்து கலைஞர் அவர்கள் வந்து ஒரு டீசாலினேஷன் பிளான்ட் இனிஷியேட்டிவ் பண்ணாரு. அதை வந்து செல்வி ஜெயலலிதா அவங்க வந்து ஓபன் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் இபிஎஸ் அவர் வந்து ஒரு டீசாலினேஷன் பிளான்ட் இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாரு. அதை தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓபன் பண்ணி வச்சிட்டு போனாரு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா அதை ஒரு 10 தடவை பார்த்துட்டு கரெக்டா இருக்கான்னு சொல்லி அதுக்கப்புறம் சோசியல் மீடியால சொல்லணும். இது வந்து அவமானப்படுத்துறதுக்காகனே பேசுது. என்ன பொட்டு மாமான்னு சொல்லுது? இதுக்கெல்லாம் அறிவே இல்லையா கொஞ்சம் கூட? இதோட மூஞ்செல்லாம் இது கண்ணாடியில பாக்குதா இல்லையானே தெரியல. அது ஒண்ணுமில்ல. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம்.